அனைவருக்கும் வணக்கம். இது 2023ஆம் ஆண்டு பார்ட் 1 பாஸ் பேப்பர் கேள்விகள் பார்க்க போகிறோம். இதில் கணக்கு பகுதி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், 4, 5, 6 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதில் கீழே தரப்பட்டுள்ள தகவலை பயன்படுத்துக. மிதிலா என்பவர் 500 காசினையும் 400 பெறுமதியான தளபாடையும் முதலீடு செய்து 2023 வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தார். வியாபாரமானது திகதியில் பெறுமதி சேர் வரிக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் கொள்வனவுக்கு வெட் இல்லை என கருத்துக. பின்வரும் கொடுக்கல் வாங்கலானது 2023 ஜனவரி மாதத்தில் இடம்பெற்றுள்ளது. நம்ம கொள்வனவுக்கு வெட் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2023 நடந்த கொடுக்கல் வாங்கல் தந்திருக்காங்க. முதலாவது பாருங்கள், 400 கிரயமான பொருட்கள் தர்சன் ஸ்டோர்ஸ் இடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டன. அடுத்து தர்சன் ஸ்டோரிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 30,000 பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. அடுத்து 2,50,000 கிரயமானதும் 3,45,000 காசுக்கு விற்கப்பட்டன. 45,000 வேட் உட்பட. அடுத்து 1,00,000 கிரயமான பொருட்கள் 1,38,000 கடனுக்கு விற்கப்பட்டன. 18,000 வேட் உட்பட. தர்சன் ஸ்டேட்டஸ் இதற்கு செலுத்த வேண்டிய தொகையை தீர்ப்பதற்கு காசோலை வழங்கப்பட்டது. முதலாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்க, மிதிலா வியாபாரத்தின் சில வேளை தர்சன் வியாபாரம் சார்பாக கேட்டுருவாங்க. தர்சன் வியாபாரமா மிதிலா வியாபாரமா? அப்போ இது தர்சன் வியாபாரமா மிதிலா வியாபாரம் சார்பாக கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ மிதிலா வியாபாரம் சார்பாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ மிதிலா வியாபாரம் சார்பாக கேள்வி கேட்கும்போது அதில் பார்ப்போம். முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க, பதிவதற்கு பயன்படுத்தும் மூல ஆவணம். முதலாவது 1, 2, 3 கேட்டிருக்கிறாங்க. முதலாவது பாருங்க, கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. அப்போ கொள்வனவு பட்டியல். அடுத்து திருப்பி அனுப்பப்பட்ட வெளித்திரும்பல்னு சொன்னால் வரவுத்தாள். அப்போ வரவுத்தாள் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், இந்த கடன் கொடுத்தோர் கணக்கில் வெளித்திரும்பலை வரவுல பதிகிறோம். கடன் கொடுத்தோர் கணக்கில் வெளித்திரும்பலை வரவுல பதிகிறோம். அப்போ வரவுத்தாள். அப்போ இது வெளித்திரும்பலுக்கு வரவுத்தாள் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. அடுத்து பாருங்க, 2,50,000 கிரயமான பொருளானது 3,45,000 விற்கப்பட்டன வேட் உட்பட. அப்போ காசு விற்பனைன்னு சொன்னால் காசு பெறுவனவு நாளேடு பற்றுச்சீட்டு. அப்போ இதில் உள்ள விட பார்ப்போமா இருந்தால் 3வது விட பட்டியல், அதேமாதிரி வரவுத்தாள், பற்றுச்சீட்டு. அடுத்து கேட்குறாங்க, மிதிலா வியாபாரத்தின் ஆரம்ப முதலீட்டினையும் 3ஆம், 5ஆம் இலக்க கொடுக்கல் வாங்கலையும் அவை நிகழும் ஒழுங்கில் பதிவு செய்வதற்கு பயன்படுத்தும் மூல ஏடு. அப்போ முதலாவது காசு கொண்டு இருக்கிறாரு. இப்போ காசு கொண்டது காசு பெறுவனவு நாளேடு. அப்போ இதில் 3 விடத்தான் இருக்குது. காசு பெறுவனவு நாளேடு, அந்த 3 விடையில் ஒன்று தானே வரணும். அப்போ 3வது 5வது நீக்கிடுவோம். அடுத்து பொது நாட்குறிப்பேடு. அவர் சொத்து ஒன்று கொடுத்துருக்காரு. அப்போ அதை பதிகிறதுக்கான முதன்மை ஏடு பொது நாட்குறிப்பேடு, பொது நாளேடு. அப்போ அந்த பொது நாளேடு பாருங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. அடுத்ததுக்கு போடுவோம். அடுத்தது 3வது பதிவு. 3வது பதிவு 2,50,000 கிரயமான பொருட்கள் 3,45,000 விற்பனை செய்யப்பட்டன. இப்போ காசுக்கு விற்றுருக்காங்க. காசு பெறுவனவு நாளேடு. இப்போ காசு பெறுவனவு நாளேடு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இதில் காசு பெறுவனவு நாளேடு இருக்குது 4வது விடையில். அடுத்து பாருங்க, அடுத்த காசு செலுத்தியிருக்காங்க 5வதுல. காசு கொடுப்பனவு நாளேடு. இப்போ காசு இவ்வளவுமே ஒழுங்குமுறையில் இருக்கிறது 4வது விடையில். அப்போ 4வது விட. அடுத்து கேட்டிருக்காங்க, பின்வரும் கணக்கீடு சமன்பாடுகளில் 3ஆம், 4ஆம் இலக்க கொடுக்கல் வாங்கல்களின் தேறிய தாக்கத்தினை பிரதிபலிக்கிறது. அப்போ அதை 15 பார்ப்போம். சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை. அப்போ இதில் 3வது கொடுக்கல் வாங்கலை பதிவோம். 2,50,000 கிரயமான பொருளானது 3,45,000 காசு விற்கப்பட்டன. அப்போ அதில் 45,000 வெயிட் உட்பட. அப்போ இருப்பில் கழிச்சு விட்டுருவோம் 2,50,000. அதே மாதிரி காசுக்கு விற்றுருக்குறாங்க 3,00,000. அப்போ காசு வந்திருக்கும் 3,45,000. அப்போ இந்த 3,45,000 45,000 வெயிட் விற்பனை செய்யும்போது பெறுற வெயிட் பொறுப்பு. அப்போ இந்த 2,50,000 பெறுமதியானதை 2,50,000 பெறுமதியானதை 3,45,000 விற்றுருக்காங்க. இந்த 3,45,000 எப்படி பிரிபடுதுன்னா 3,00,000 விற்பனை, 45,000 வெயிட். இதை அரசாங்கத்துக்கு அனுப்பணும்.
ஆகவே இது பொறுப்பில் போட்டுட்டோம். அப்போ 2,50,000 பெறுமதியானது 3 லட்சத்தி தான் உண்மைக்கு விலை அளிக்கப்பட்டிருக்குது. உண்மைக்குமே 50,000 லாபம் இருக்குது. அது உரிமையில் சேர்ந்துடும். உரிமையில் சேர்ந்துடும் இந்த 50,000. அடுத்து பாருங்க, 4வது 100 கிரயமான பொருளானது 138க்கு கடனுக்கு விற்கப்பட்டன. 18 வயது உட்பட 100 கிரயமானது இருப்பில் 100 கழிச்சு விட்டுருவோம். 138க்கு கடனுக்கு விற்றுருக்காங்க. அப்போ கடன் போட்டோரை கூட்டுவோம், அதுவும் சொத்து தான். அப்போ இதில் வெட்டு இருக்குது 18. அப்போ 138ல் 18 வெட்டு போனால் 120க்கு தான் விற்ற மாதிரி. இப்போ 120க்கு விற்றதுன்னு சொன்னால் 20 லாபம் இருக்குது, உரிமை கூடும். இப்போ இது பேலன்ஸ் பண்ணாமல் இதான் விட 70, 63. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு விட எடுக்கலாம். இப்போ இதை விட எடுத்தோம்னு சொன்னால் 70, 63 உண்டை விட 5வது விட தான். அப்போ 5வது விடையாக தான் வருவது. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா 133 வருமா இருக்கும். ஆகவே 5வது விட. அடுத்த கேள்வி பார்ப்போம். 2023 மார்ச் 31 முடிவடையும் வருடத்திற்கான சமந்தி PLCயின் வரைவு நிதி கூற்றுகளில் காட்டப்பட்டுள்ள லாபம் 3,60,000. இப்போ வரைவு நிதி கூட்டில் லாபம் காட்டியிருக்காங்க 3,60,000. அப்போ இங்கே லாபம் போட்டுக்குவோம் 3,60,000. இப்போ லாப சீராக கூட்டு செய்ய போகிறோம். இங்கே கூட்டுவோம், கழிப்போம். அந்த நிதி கூற்றுகளை தயாரித்த பின்னர் பின்வரும் வழுக்கள் வெளிப்படுத்தப்பட்டன. முதலாவது, இவரிடத்தில் மோட்டார் வாகனங்களை 2வது தரியாக மீள் மதிப்பீடு செய்த போது ஏற்பட்ட மிகை 120 ஆனது ஏனைய வருமானமாக இனங்காணப்பட்டிருந்தது. எனினும் இத்தொகையானது முன்னைய வருடத்தில் மோட்டார் வாகனங்களுக்கு இனங்காணப்பட்டிருந்த மீள் மதிப்பீட்டு குறை 80 கருத்தில் கொள்ளாது கணக்கிடப்பட்டிருந்தது. முன்னைய வருடத்தில் 80 குறை ஏற்பட்டிருக்குது, அதை கருத்தில் கொள்ளாமல் பயஞ்சிருக்கிறாங்க. அப்போ உண்மையின்படி என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டால் 120 மிகை வந்திருக்குது. இது இந்த 360 கூட்டியிருக்கக்கூடாது. சரி, அப்போ இந்த 360 கூட்டியிருக்கக்கூடாது. சரியாக செய்யணுமா இருந்தால் 80 ஏனைய செலவில் நீக்கிட்டு, ஏனைய செலவில் 80 கழிச்சிட்டு மீதி 40 ஏனைய முற்றிலும் அடங்கிய வருமானத்தில் காட்டியிருக்கோம். இப்போ சரியாக செய்யணுமா இருந்தால் இந்த 120 மிகைய ஏனைய செலவில் ஏற்கனவே குறை ஏற்படக்குள்ள நட்டமாக பாஞ்சிருப்பாங்க ஏனைய செலவில். இப்போ ஏனைய செலவில் 80 கழிச்சிட்டு இன்னும் 40 மிச்சப்படுறத ஏனைய முற்றிலும் அடங்கிய வருமானத்தில் காட்டியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் இந்த 120ஐயும் இந்த 360 லாபத்துக்குள்ள கூட்டி வச்சிருக்காங்க. ஆகவே என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த 120 லாபத்தை கூட்டினதை நம்ம ஏனைய வருமானத்தில் போட்டு கூட்டி வச்சிருக்காங்க. இப்போ ஏனைய வருமானத்தில் போட்டு 120 லாபத்தையும் இங்கே கழிச்சிடுவோம். கழிச்சிட்டு உண்மையின்படி இங்கே ஏனைய செலவில் நீக்கணும். எவ்வளோ நீக்கணும்? உண்மையின்படி வருமானத்தில் கூட்டப்பட்டிருக்க வேண்டியது இந்த 80 மட்டும்தான். அந்த 80 கூட்டுவோம். காலப்பகுதிக்கான லாபத்தில் தான் இது உள்ளடங்காது. 40 உண்மையின்படி 80 உள்ளடங்க வேண்டிய இடத்துல 120ஐயும் பதிஞ்சிட்டாங்க. ஆகவே இல்லாட்டி நம்ம 40 நீக்கி விட்டாலும் சரி, இல்லாட்டி 120 நீக்கிட்டு சரியானது 80 சேர்த்து விட்டாலும் சரி. இப்போ அதுதான் முதலாவது பதிவு. அடுத்த பதிவு பார்ப்போம். பிரதியெடுக்கும் இயந்திரம் ஒன்றின் நடைமுறை வருடத்துடன் தொடர்புடைய பராமரிப்பு செலவு 30,000 ஆனது 2022 4/1 செலுத்தப்பட்டிருந்தது. இது அலுவலக உபகரண கணக்கில் வரவிலும் காசு கணக்கில் செலவிலும் பதியப்பட்டது. இப்போ அலுவலக பராமரிப்பு செலவு வருமான கூட்டில் கழிக்கணும். ஆனால் இது சொத்து கணக்கில் பதிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. அலுவலக உபகரணங்களின் வருடத்திற்கான பெருமான தேய்வானது வருடத்திற்கான கிரயத்தில் 20% பெருமானம் செய்யப்பட்டிருந்தது. அப்போ என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? இந்த பராமரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு 30 பதிஞ்சிருக்கணும். இப்போ பராமரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு 30 லாபத்தில் கழிச்சிருக்கணும். அப்போ 30 லாபத்தில் கழிக்க வேண்டியதை கழிக்காமல் விட்டுட்டாங்க. அப்போ நம்ம அதை கழிப்போம், லாபத்தில் கழிச்சிட்டோம். அது இல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்க? இது சொத்து கணக்கில் பதிஞ்சிருந்தா, அலுவலக உபகரண கணக்கில் 30 பதிஞ்சிருந்தா அது வருடத்துக்கான லாபம் 20% தேய்வு, வருடத்துக்கான தேய்வு 20% செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ 30னா 120% தேய்வு செஞ்சுருப்பாங்க. அப்போ 6 தேய்வு லாபத்தில் எக்ஸ்ட்ராவாக கழிச்சு வச்சிருக்காங்க. கழிக்க தேவையில்லை, ஆனால் கழிச்சு வச்சிருக்காங்க. ஏன் சொத்து கணக்கில் கொண்டு போய் இதை பதிஞ்சனால அப்போ ஏற்கனவே உள்ள சொத்துக்கு தேய்வு செய்யும் போது இதுக்கும் சேர்த்து தேய்வு செஞ்சுருப்பாங்க. அது லாபத்தில் கழிப்பட்டிருக்கும். அதை மறுபடியும் கூட்டிக்குவோம். ஒன்று நேரடியாக நம்ம 24 கழிக்கலாம், இல்லாட்டி 30 கழிச்சிட்டு 6 கூட்டிக்கலாம். அப்போ இவ்வளோ தான் பதிவு. இதில் நம்ம 86,
கூட்டணும், அதே மாதிரி கழிக்கணும் 150 கழிக்கணும். ஆகவே மொத்தமாக கூட்டினா 446, அதில் 150 கழிச்சு விட்டா 296. இப்போ 296 தான் இதில் உள்ள விட. இதில் 5வது விடையில் இருக்குது. அருண் ட்ரேடர்ஸ் தனியுடைமை நிறுவனமாகும். 2023 மார்ச் 31 முடிவடையும் வருட காலத்தில் நிறுவனத்தில் 20,000 கிரயமுள்ள இருப்பொன்று முழுமையாக அழிவடைந்தது. இந்நட்டத்தில் 80% காப்புறுதி கம்பெனியால் செலுத்தப்பட்டிருந்தது. இருப்பு நட்டம் மற்றும் காப்புறுதி கோரிக்கையிலிருந்து பெறப்பட்ட காசு தொடர்பான சீராக்கங்கள் கணக்கு புத்தகங்களில் மேற்கொள்ளப்படவில்லை. எனினும் 2023 மார்ச் 31 உள்ளவாரண இருப்பானது கிடைக்கக்கூடிய பௌதீக இருப்பு அடிப்படையில் கணிப்பிடப்பட்டிருந்தது. 2023 மார்ச் 31 முடிவடையும் வருடத்திற்கான மொத்த லாபம் தேரிய லாபம் 150 இருந்தது. அப்போ இதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், 20,000 இருப்பு அழிவடைஞ்சிருக்குது. 20,000 இருப்பு அழிவடைஞ்சிருக்குது. இதில் 80% காப்புறுதி கம்பெனி தந்துருச்சு. அப்போ 20 80% 16. 20 தர 100 மேல் 80 போடுவோம், சொல்லணும்னா 16. இப்போ 16ன்னு சொன்னால் 20% நமக்கு நஷ்டம் 4. அப்போ இந்த 20% காப்புறுதி கம்பெனி தந்திருக்கு 16, இதை பதிய மறந்துட்டாங்க. அதே மாதிரி இதையும் பதிய மறந்துட்டாங்க. அதே மாதிரி இருப்பு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பௌதிக ரீதியாக இருப்பு மதிப்பிடுறாங்களாம். அப்போ அது மதிப்பிட்டு கணக்கு செஞ்சிட்டாங்களாம். இப்போ பௌதிக இருப்பு மதிப்பீடு 2 வகையாக இருக்குது. ஒன்று ஏட்டு பெறுமதியில் இருப்பு மதிப்பிடல், அதே மாதிரி பௌதிக அடிப்படையில் இருப்பு மதிப்பிடல். இப்போ பௌதிக அடிப்படையில் இருப்பு மதிப்பிடும் போது அப்போ இருப்போட செல்வாக்கு செலுத்துறது 2 விடயம் தான். இப்போ முதலாவது பார்ப்போம், பௌதிக ரீதியாக இருப்பு மதிப்பிடல்னா என்னன்னு கேட்டால் மார்ச் 31 நிறுவனத்துக்கு உள்ளுக்கு உள்ள இருப்பை மட்டும் எண்ணியிருப்பாங்க. நிறுவனத்தில் உள்ள நேரடியாக கண்ணுக்கு தெரிகிற இருப்பை எண்ணி அதோட பெருமதி எவ்வளோன்னு பார்த்துருப்பாங்க. அப்போ நிறுவனத்தில் உள்ள நேரடியாக இருப்பை எண்ணும் போது 3 விடயங்கள் இதில் உள்ளடங்காது. 3 விடயம் உள்ளடங்காது. ஒன்று வழிச்சரக்கு. ஒன்று வழிச்சரக்கு உள்ளடங்காது. அடுத்து விற்பனை இன்றேல் திருப்புக. விற்பனை இன்றேல் திருப்புக உள்ளடங்காது. அது மாதிரி விற்று அகற்றப்படாத இருப்பு இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கும். பாருங்க, நிறுவனத்துக்கு உள்ளுக்குள்ள இருப்பை என்னும் போது கொள்ளுணர்வு செஞ்சு நிறுவனத்துக்கு சேரல. அப்படின்னா லொரியில வந்துகிட்டு இருக்கு. அப்போ லொரியில வந்துகிட்டு இருக்க இருப்பை இதுக்குள்ள நம்ம எண்ணி இருக்க மாட்டோம். அது லொரியில தானே இருக்குது. நிறுவனத்துக்கு உள்ளுக்கு இருந்தால் எண்ணி இருந்திருப்போம். அப்போ நிறுவனத்துக்கு உள்ளுக்கு இல்லாதனால இதை எண்ணி இருக்க மாட்டோம். ஆகவே அதை நம்ம கூட்டிக்கணும். அது மாதிரி விற்பனை திருப்புகள்னு சொன்னால் நம்ம நிறுவனத்திலோட இருப்பை வேறொரு நிறுவனத்தில் கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ வித்துட்டு எனக்கு காசு தாங்க, இல்லாட்டி இருப்பை தாங்கன்னு கொடுத்து வச்சிருக்கோம். அவர் விற்கிற வரைக்கும் நிறுவனத்துக்கு சொந்தமான இருப்பு தான் அது. அப்போ நம்ம நிறுவனத்திலோட இருப்பை எண்ணும் போது பௌதிக ரீதியாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற இருப்பை எண்ணும் போது இந்த இருப்பை நம்ம எண்ணி இருக்க மாட்டோம். ஆகவே அதை நம்ம கூட்டணும். அதே மாதிரி பாருங்க, நிறுவனத்தில் நம்ம வித்துட்டோம். இப்போ மார்ச் மாதம் 28ஆம் தேதி வித்துட்டோம்னு வைங்களேன். அப்போ நமக்கு வித்தது அவர் நிறுவனத்துலேருந்து எடுத்துக்கிட்டு போகல. நம்மகிட்ட வாங்கினார் இருக்காரு தானே, நம்மகிட்ட யாராச்சும் ஒருத்தர் வாங்கியிருப்பார் தானே. அவர் நிறுவனத்தில் பில்லை மட்டும் போட்டு காசை கட்டிட்டு போயிட்டாரு. அப்போ நம்ம காசை கட்டிட்டு போயிட்டு நிறுவனத்தில் உள்ள இருப்பை அவர் எடுத்துக்கிட்டு போகலன்னு வைங்களேன். அப்போ நிறுவனத்தில் உள்ள இருப்பை அவர் எடுத்துக்கிட்டு போவாட்டி நமக்கு அது தெரியாமல் அதையும் சேர்த்து நம்ம எண்ணியிருப்போம். இல்லாட்டி என்றவர் போயிட்டு அந்த இருப்பையும் சேர்த்து எண்ணியிருப்பார். ஆனால் அது நிறுவனத்துக்கு சொந்தம் இல்லாத இருப்போ அதை நம்ம கழிச்சிடணும். அப்போ வழிச்சரக்கு கூட்டுவோம், விற்பனையில் திருப்புக கூட்டுவோம், விற்று அகற்றப்படாத இருப்பை கழிச்சிடுவோம். அப்போ இந்த 3 விஷயம்தான் பௌதிக ரீதியாக இருப்பு மதிப்பிடும் போது இறுதி இருப்போட சீராக்கம் செய்வோம். வழிச்சரக்கு கூட்டுவோம், விற்பனையில் திருப்புக கூட்டுவோம், அதே மாதிரி விற்று அகற்றப்படாத இருப்பை கழிப்போம்.
விட்டு அகற்றப்படாத இருப்பை கழிப்போம். அப்போ நம்ம இருப்போட சீராக்கம் செய்யாமல் கொள்வனவுல சீராக்கம் செய்கிற விடயங்கள். கொள்வனவுல சீராக்கம் செய்கிற விடயங்கள் என்னன்னு கேட்டால், ஒன்று கொள்வனவுல கழிக்க வேண்டிய விடயங்கள். ஒன்று தீயழிவு, அதே மாதிரி களவு போனா, உரிமையாளர் பற்றுனா, அது மாதிரி நன்கொடையா கொடுத்தா, இந்த மாதிரி விடயங்கள்லாம் கொள்ளுணர்வு கழிப்பமே தவிர இறுதி இருப்போட செல்வாக்கு செலுத்தாது. இப்போ நம்ம கணக்கு செய்வோம். இதில் நம்ம மொத்த லாபம் தந்திருக்காங்க. மொத்த லாபம் 150. அப்போ செலவுகள் 70 இருந்திருக்கணும். அப்போ தான் தேறிய லாபம் 80 வரும். இப்போ 70 இங்கே மொத்த லாபம் வர்ற மாதிரிக்கே நம்ம சும்மா கணக்கு ஒன்று போடுவோம். விற்பனை, நீங்கள் அதுக்கு என்ன வேணுமாலும் தொகை போடலாம். விற்பனை நான் சும்மா போடுறேன் 400. இப்போ 400 விற்பனையாக இருந்தால் மொத்த லாபம் 150 வரணுமா இருந்தால் விற்பனை கிரயம் 250 வரணும். அப்போ இங்கே எழுத போகிறேன் விற்பனை கிரயம் 250. இப்போ 250 விற்பனை கிரயம் வர்ற மாதிரி இங்கே எழுத போகிறேன். ஆரம்ப இருப்போ ஒரு 100, கொள்வனவு ஒரு 300. அப்போ கூட்டுவோம் 400. அப்போ விற்பனை கிரயம் 250 வரணுமா இருந்தால் இறுதி இருப்போ 150 வரணும். அதையும் எழுதிட்டேன். அப்போ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அப்போ இதில் நம்ம சரியாக செய்யும்போது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் உள்ள விற்பனை இங்கே போட்டுக்குவோம். விற்பனை 400 போட்டுட்டோம். ஆரம்பிருப்பு அதையே போட்டுக்குவோம். 100 போட்டுக்கிட்டோம். இங்கே கொள்வனவு போடும்போது இங்கே 300 இங்கே போடக்குள்ள அந்த சீராக்கம் செய்தால் அதில் 20 கிரயமான இருப்பு அழிவடைஞ்சிருச்சு. ஆகவே இருப்பு அழிவடைஞ்சால் கொள்வனவில் கழிக்கணும். பௌதிக ரீதியாக இருப்பு மதிப்பிடும் போது கொள்வனவில் கழிக்கணும். அப்போ கொள்வனவில் கழிக்க போகிறோம். அதில் அந்த 20 கழிச்சு விட்ட மாதிரி இருந்தால் 280 கொள்வனவு. இறுதி இருப்பில் மாற்றம் இல்லை. இறுதி இருப்பு தான். இந்த இறுதி இருப்பில் செல்வாக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. சரி, அப்போ இந்த 3 விடயம் கொடுத்து தான் சீராக்கம் செஞ்சுருப்போம். தீயழிவுனால கொள்வனவு மட்டும் தான் கழிக்கணும். இருப்பில் செய்மாக்கம் செய்ய தேவையில்லை. 150 230. அப்போ 230 400லேருந்து 230 கழிச்சு விட்டா 170 இங்கே வரப்போகுது மொத்த லாபம். அதே மாதிரி பாருங்க, இந்த செலவில் இந்த 4 செலவை காப்புறுதி கம்பெனி 80% நஷ்டஈடு தந்துருச்சு. ஆகவே 4 காப்புறுதி கம்பெனி நட்டம் தரல. அப்போ நட்டம் நம்ம 4ன்னு பதிஞ்சிருக்கணும், அது பதியலை. அப்போ இங்கே 70 இருந்த செலவு இப்போ 74 மாறிடும். 74 மாறினா இப்போ தேறிய லாபம் 96. அப்போ தேறிய லாபம் நம்ம 96 பதியணும். அப்போ இதில் 96 உள்ள இடம். மொத்த லாபம் 170, தேறிய லாபம் 96, 5வது விட வருது. அடுத்த கேள்வி, 9, 10 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவலை பயன்படுத்துக. உற்பத்தி நிறுவனமான அகல்யா PLC ஆனது 2022 4/1 தனது செயற்பாடுகளை தொடங்கியது. பின்வரும் தகவல்கள் 2023 மார்ச் 31 முடிவடையும் வருடத்தில் நிறுவனத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடையவை ஆகும். 2022 4/1 கொள்வனவு செய்யப்பட்ட இயந்திரம் 8000, 10 வருஷம் பாவனை காலம். கொள்வனவு செய்யப்பட்ட மூலப்பொருள் கிரயம் 5500, அதே மாதிரி நேரூழிய கிரயம் 4000, உற்பத்தி மேந்தலைகள் 800 தேய்வு நீங்களாக. அடுத்து மேலதி தகவலை தந்திருக்காங்க. கொள்வனவு செய்யப்பட்ட மூலப்பொருட்களில் 20% இருப்பாக இருக்குதாம், எழுதியிருப்பா. நடைமுறை வேலையானது 2023 மார்ச் 31 450 மில்லியனாக இருந்தது. நடைமுறை வேலையானது மூலக்கிரயத்தில் கணிப்பிடப்படுகிறது. இவ்விடத்தில் 550 மில்லியன் கிரயமான பொருட்கள் முற்றாக அழிவடைந்தது. இதில் கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாவது கேள்வி பாருங்க, மூலக்கிரயம் கேட்டிருக்காங்க, அடுத்து உற்பத்தி கிரயம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம உற்பத்தி கணக்குன்னு செய்வோம். உற்பத்தி கணக்கு அட்டவணை அடிச்சுக்கிட்டேன். உற்பத்தி கணக்கு அதில் பாருங்க, முதலாவது தந்திருக்கிறாங்க இயந்திரத்தின் கொள்வனவு இங்கே வராது. மூலப்பொருள் கொள்வனவு ஆரம்ப இருப்பு இதில் இருக்காது. ஏன்னு கேட்டால் இந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க. மூலப்பொருள் கொள்வனவு
மூலப்பொருள் கொள்வனவுன்னு போட்டுக்குவோம் 5500. 5500. இதில் 20% இறுதி மூலப்பொருளாம். இறுதி மூலப்பொருள் வந்து 20%, 1100. அதே மாதிரி பாருங்கள், நேர்கூலி கிரயம், நேர்கூலி 4000 இங்கே போட்டுக்குவோம். அதே மாதிரிக்கு தந்திருக்காங்க உற்பத்தி மேந்தலிகள், உற்பத்தி மேந்தலிகள் 800 இங்கே போட்டுக்குவோம். அதே மாதிரி தந்திருக்கிறாங்க நடைமுறை வேலை வந்து இருக்குதா 450. மூலக்கிரியத்துங்கிறனால மேந்தலைக்கு மேலே போடுவோம். மேந்தலைக்கு மேலே நடைமுறை வேலை, இறுதி நடைமுறை வேலை, இறுதி நடைமுறை வேலை 450 இங்கே கழிப்போம். அடுத்து இவரிடத்தில் 550 மில்லியன் கிரயமான பொருட்கள் முற்றாக அழிவடைந்துச்சு. அப்போ இதில் கழிச்சுக்குவோம். 5500 கழிச்சு விட்ருவோம். 550 கழிச்சு விட்ருவோம். கழிச்சு விட்டா 4950. அதே மாதிரி தந்திருக்கிறாங்க 10 வருஷம் தேய்வு செய்யணும். 2022 4 கொள்வனவு செஞ்சுட்டாங்க இயந்திரத்தை. அப்போ பாவனை காலம் 10 வருஷம்னா தேய்வு அவங்க சேர்க்கலையாம். அப்போ நம்ம தேய்வு சேர்த்து விட்டுருவோம். 800. அப்போ இவ்வளோ தான் பதிவு. இதில் பயஞ்சிக்கிட்டு போவோம். இதில் கழிச்சிங்கன்னா 3850. இப்போ 4000 கூட்டினா 7850. அதில் 450 கழிச்சு விட்ருவோம். மூலக்கிரயம் வந்து 7400. இப்போ 7400 போட்டிருக்காங்க. இங்கே உள்ள விடையும் போட்டிருக்காங்க, இங்கே உள்ள விடையும் போட்டிருக்காங்க. அப்போ இதுதான் விட 7400. அது மாதிரி இது கூட்டினா இதனையும் கூட்டினா 1600. இப்போ மொத்த உற்பத்தி கிரயம் 9000. இப்போ 9000 உற்பத்தி கிரயம் அடுத்த கேள்விக்கான விட. மொத்த உற்பத்தி கிரயம் 9000 இருக்குது முதலாவது விட. அடுத்த கேள்வி பார்ப்போம். 11, 12 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவலை பயன்படுத்துக. ஒரு தனியுரிமை வணிகமாகிய பிரியா ஸ்டேடஸ் தனது கணக்கு பதிவேடுகளை சரியான முறையில் பேணவில்லை. இவ்வணிகத்துடன் தொடர்புடைய சில தகவல்கள் கீழே தரப்படுகின்றன. ஆதனபொறி மற்றும் உபகரணங்கள் கொண்டு செல்லும் மீறி தந்திருக்கிறாங்க 5000, 3000. அது மாதிரி பாருங்கள், இதில் ரெண்டாவதாக உள்ளது தான் ஆரம்ப மீதி, உள்ளது இறுதி மீதி. இருப்பு தந்திருக்காங்க, ஆரம்ப இருப்பு தந்திருக்காங்க, இறுதி இருப்பு தரல. கடன்பட்டோர் 1000, 1500. கடன் கொடுத்தோர் 800, 1200. அப்போ இதில் 2023 மார்ச் 31 முடிவடையும் வருடத்துடன் தொடர்புடைய செயற்பாட்டு செலவுகள் 250 ஆனது. இவ்வருட காலத்தில் காசாக செலுத்தப்பட்டது. மேலும் வருடத்தில் 3000 ஆனது வியாபார கடன் பற்றமிருந்து சேகரிக்கப்பட்டதுடன் கடன் கொடுத்தோருக்கு 2500 செலுத்தப்பட்டது. எல்லா விற்பனைகளும் கொள்வனவுகளும் கடன் அடிப்படையை மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வருடத்தில் 2250 கிரயமுள்ள உபகரணம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது. ஆதனபொறி உபகரணங்களின் அகற்றல் எதுவும் இடம்பெறவில்லை. நிறுவனத்தின் பொருட்கள் கிரயத்தில் 25% லாபம் சேர்த்து விற்பனை செய்கிறது. அது முதலாவது கேள்வி. 2023 மார்ச் 31 முடிவு வருடத்துக்கான விற்பனை கிரயம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம வருமான கூட்டுன்னு அடிச்சுக்குவோம். வருமான கூற்று பெரிய லாபம் கேட்டிருக்காங்க, வருமான கூட்டுன்னு அடிச்சுக்குவோம். அது மாதிரி இதில் கணக்குகள் தந்திருக்காங்க பாருங்கள். ஆதனபொறி உபகரணம், ஆதனபொறி உபகரணம். அதே மாதிரி தந்திருக்காங்க இருப்பு ஆரம்ப இருப்பு. வருமான கூட்டில் நேரடியாக பதிஞ்சிடலாம். 1800 ஆரம்ப இருப்பு. அதே மாதிரி பாருங்கள் கடன்பட்டோர் ஆரம்ப கடன்பட்டோர் 1000, இறுதி கடன்பட்டோர் 1500. அதுமாதிரி கடன் கொடுத்தோர் ஆரம்ப கடன் கொடுத்த செலவு மீதி 800, இறுதி கடன் கொடுத்தோர் வரவு மீதி 1200. இதில் பதிஞ்சிட்டோம். அது மாதிரி ஆதனபொறி உபகரணத்தில் பதிஞ்சிடுவோம். ஆரம்ப மீதி 3000, இறுதி மீதி 5000. இப்போ இவ்வளோ மீதிகளை பதிஞ்சிட்டோம். 2023 மார்ச் 31 முடிவடையும் வருடத்துடன் தொடர்புடைய செயற்பாட்டு செலவுகள் 250 காசாக செலுத்தப்பட்டது. இப்போ செயற்பாட்டு செலவு காசாக செலுத்தியிருக்காங்க. செயற்பாட்டு செலவு 250. இங்கே வருமான கூட்டில் கழிச்சு விட்ருவோம். அதே மாதிரி பாருங்கள், இவரிடத்தில் மேலும் இவரிடத்தில் 3000 ஆனது கடன்பட்டோரிடமிருந்து சேகரிக்கப்பட்டது. இப்போ 3000 காசு வாங்கியிருக்காங்க. காசு கணக்கு வரவு, கடன் போட்டோர் கணக்கு. காசு கணக்கு வரவு, கடன் போட்டோர் கணக்கு, செலவு 3000. அது பதிஞ்சிருவோம். அடுத்து
வியாபார கடன் கொடுத்ததுக்கு 2500 காசு செலுத்தப்பட்டிருந்தது. காசு கணக்கு செலவு இங்கே வரவு இப்போ 2500 வர வச்சிட்டோம். எல்லா விற்பனைகளும் கொள்வனும் கடன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்விடத்தில் 2250 உபகரணம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது. அப்போ இங்கே பதிவோம் 2250 உபகரணம் கொள்வனவு செஞ்சுருக்காங்களா, ஆதனபொறி உபகரணத்தில் பதிவோம். அதே மாதிரி ஆதன் பொறி உபகரணம் அகற்றல் எதுவும் இடம்பெறவில்லை. நிறுவனத்தில் 25% நிறுவனம் பொருட்களை கிரயத்தில் 25% லாபம் சேர்த்து விற்பனை செய்கிறது. இப்போ 25% லாபம் சேர்த்து விற்பனை செய்கிறது தான். இப்போ ஆதனபொறி உபகரணத்தில் 3000, 5250, 5000 தான் இருக்குது. அப்போ 250 குறைவாக இருக்குது, விற்பனை நடக்கலையா. அப்போ இவ்வளவுமே என்ன இருக்கணும், தேய்வாக இருக்கணும். காசாக செலுத்தப்பட்ட செலவு 250. இப்போ வருமான தேய்வு வந்து காசாக செலுத்துகிற செலவு இல்லை. அப்போ அதுவும் லாபத்தில் கழிக்கணும் 250. அப்போ இதை முடிச்சிட்டோம். இங்கே இதை பேலன்ஸ் பண்ணி விற்பனையை கண்டுபிடிப்போம். 4500, 4500. இப்போ 3500 வந்து விற்பனை. இங்கே விற்பனைன்னு பதிவோம் 3500. இப்போ கடன் கொடுத்தோர் கணக்கு செய்வோம் 3700, 3700. அப்போ 2900 கொள்வனவுன்னு வரும். இங்கே கொள்வனவுன்னு பதிவோம் 2900 பதிவோம். அப்போ இறுதி இருப்பு கேட்டிருக்காங்க. இப்போ கண்டுபிடிப்போம் விற்பனை கிரயத்தை. விற்பனை கிரயம், விற்பனை கிரயம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டால், நிறுவனம் வந்து கிரயத்தில் 25% லாபம் சேர்க்குதான். அப்போ கிரயம் சக லாபம் சமன் விற்பனை விலை. கிரயம் 100, லாபம் 25, விற்பனை விலை 125. இந்த 125 தான் 3500. அப்போ இந்த 3500 பிரிக்கணும் 125ஆல், பெருக்கணும் 100ஆல். அப்போ நமக்கு விற்பனை கிரயம் கிடைச்சிரும். 25 5 முறை, இங்கே 4 முறை, இங்கே 7 முறை, 700, 700 தர 400, 2800 விற்பனை கிரயம். இப்போ 2800 விற்பனை கிரயம் வருமா இருந்தால் இன்னைக்கு மொத்த லாபம் 700, அதில் 500 செலவுகளை கழிச்சு விட்டமாக இருந்தால் தேதிய லாபம் 200. அப்போ இன்னைக்கு 2800 விற்பனை கிரயம் வருமா இருந்தால் வரணும். 2800 விற்பனை கிரயம் வரணுமா இருந்தால் இறுதி இருப்பு எவ்வளோ வருதுன்னு போடுவோம். அப்போ இரண்டையும் கூட்டினா 4700. அப்போ 1900 இறுதி இருப்பை கழிச்சா தான் இன்னைக்கு வரப்போகுது விற்பனை கிரயம் 2800. அதில் இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாவதுல உள்ள கேள்வி முடிவடையும் வருடத்துக்கான விற்பனை கிரயம் 2800 முதலாவது, 5வது விட. அதே மாதிரி பாருங்கள், முடிவடையும் வருடத்திற்கான தேறிய லாபம் மற்றும் இறுதி இருப்பு கேட்டிருக்காங்க. இறுதி இருப்பு 1900 உள்ள விட 1வது விடையும் 3வது 5வது அதில் ஏதாவது ஒன்று தான் வரும். அது மாதிரி தேறிய லாபம் சொல்லியிருக்கிறாங்க 200. அப்போ தேறிய லாபம் அதுலேயும் தேறிய லாபம் இருக்க விட முதலாவது விட. அப்போ முதலாவது விட தான் இதுக்கான விட. அடுத்த கேள்வி பார்ப்போம். 14, 15 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவலை பயன்படுத்துக. பிரியன், லவன், நிலான் ஆகியோர் லாப நட்டங்களை சமனாக பகிர்ந்து பங்குடைமை நடத்தி வருகின்றனர். 2022 4/1 உள்ளவாறு பங்குடைமை மூலதனம் நடைமுறை கருகள் மீதிகள் பின்வருமாறு இருந்தன. மூலதன கணக்கு மீதி தந்திருக்காங்க, நடைமுறை கணக்கு மீதி தந்திருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இதில் கேட்டிருக்காங்க நடைமுறை கணக்கு மீதி. பிரியனின் நடைமுறை கணக்கு மீதி கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரியனின் மூலதன கணக்கு மீதியும் நிலானின் கடன் கணக்கு மீதியும் கேட்டிருக்காங்க இந்த கேள்வியா. அப்போ அது கீழே பார்க்க சொல்லியிருக்காங்க, பங்குடைமை ஒப்பந்தத்தின் படி ஒவ்வொரு பங்காளரும் வருடாந்த சம்பளம் 800, மூலதன கணக்கு ஆரம்ப மீதிக்கு 10% வட்டியா. அது மாதிரி வரைவு லாபமாக 5800 பெறப்பட்டிருக்குது. அப்போ நம்ம சீராக்கணும். பிரியன் தனது சொந்த பணத்திலிருந்து பங்குடைமையின் நடைமுறை வருடத்திற்கான செலவுக்காக 300 செலுத்தியிருந்தார். எனினும் பங்குடைமையின் புத்தகங்களில் பதிவு செய்யப்படவில்லை. நிலான் 2023 மார்ச் வருஷ கடைசியில் பங்குடைமையிலிருந்து இளைப்பாறினார். இத்தகுதியில் நன்மதிப்பு 1200. அது மாதிரி மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்பட வேண்டும். நிலானுக்கு கொடுக்கமதியான தொகையானது இத்தகுதியில் கடன் கணக்குக்கு மாற்றப்பட்டது. பிரியனும் லவனும் லாப நட்டங்களை சமனாக பகிர்ந்து பங்குடைமை தொடர்ந்து நடத்தி இணங்கினர். அப்போ இதில் நம்ம அடிச்சுக்குவோம் கணக்கு. இப்போ லாப சீராக்க கூற்று அடிச்சுக்குவோம். லாப சீராக்க கூற்று அது மாதிரி நடைமுறை கணக்கு அடிச்சுக்குவோம் 3 பேத்துக்கு. நடைமுறை கணக்கு
அது மாதிரி மூலதன கணக்கு அடிச்சுக்குவோம். மூலதன கணக்கு அடிச்சுக்குவோம். நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு. இப்போ லாப சீராக்க கூற்று, அது மாதிரி லாப பகிர்வு கூற்று மூலம் அடிச்சுக்குவோம். அப்போ இதில் தந்திருக்காங்க மூலதன கணக்கு மீதி தந்திருக்கிறாங்க 6000. மூலதன கணக்கு மீதி 6000, 4000, 2000, 4000, 2000. அது மாதிரி நடைமுறை கணக்கு மீதி தந்திருக்காங்க 800, 600, 400. 800, 600, 400. அதில் பேர் தந்திருக்காங்க பிரியன், லவன், நிலான். பிரியன், லவன், நிலான். பாருங்க, ஒப்பந்தத்தின் படி ஒவ்வொரு பங்களும் வருடாந்த சம்பளமாக 800 பெறுறாங்களாம். இங்கே கழிச்சு காட்டுவோம். சம்பளம் 800, 800, 800. நடைமுறை கணக்கில் செலவு வைப்போம். 800, 800, 800 சம்பளம். மூலதன வட்டி 10% சொல்லியிருக்காங்க. அப்போ 6000க்கு 10%, 600. 4000க்கு 400, 2000க்கு 200. இங்கே செலவு வைப்போம். 600, 400, 200. அடுத்து தந்திருக்காங்க. இப்போ வரைவு லாபம் 5100. லாப சீராக்க கூட்டில் 5100 போட்டுக்குவோம். பிரியன் தனது சொந்த பணத்தில் செலுத்தியிருக்காரு 300. அது புத்தகங்களை பதியலை. அப்போ 300 லாபத்தில் கழிச்சிட்டு அவரோட நடைமுறை கணக்கில் செலவு வைப்போம். அவர் நடைமுறை கணக்கில் பிரியன்ற நடைமுறை கணக்கில் செலவு வைப்போம். அவர் சொந்த பணத்தில் செலுத்தினா அதை அவருக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ அவரோட நடைமுறை கணக்கில் செலவு வைக்கணும், லாபத்தில் கழிக்கணும். அது மாதிரி 1200 நன்மதிப்பான் விலகின பிறகு. அப்போ நன்மதிப்பு பழைய லாப வீதப்படி செலவு வைப்போம். 1200. 3 பேத்துக்கும் 400, 400, 400ன்னு வருது. செலவு வைப்போம். புதிய விதப்படி லாப வீதப்படி வரவு வைப்போம். புதிய லாப வீதப்படி 600, 600 வரவு வைப்போம். புதிய லாபம் சமன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ தான். இதை பேலன்ஸ் பண்ணாமல் இருந்தால் நமக்கு விடை கிடைக்கும். அப்போ இதில் பார்ப்போம். 4800 ஈராக்கிய லாபம். இங்கே கொண்டு 4800 போடுவோம். இதில் 2400 கழிக்கணும். அது மாதிரி 1000, 1200 கழிக்கணும். அப்போ 3600 கழிச்சு விட்டுட்டோம்னா 1200 மிச்சம். அந்த 1200 லாப பகிர்வை நம்ம சமனாக பிரித்து கொடுப்போம். 400, 400, 400 இங்கே செலவு வைப்போம். 400, 400, 400 செலவு வைப்போம். அப்போ இவ்வளோ தான். இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாவது கேள்வி பிரியனின் நடைமுறை கணக்கு மீதி. பிரியன் நடைமுறை கணக்கு மீதி 800, 1600, 2200, 2500, 2900 வருது. வரவில் இல்லை. ஆகவே எல்லாம் செலவில் வரனா 2900 உள்ள விட 4வது விட. அடுத்து நிலான் இழப்பார்ன பிறகு பிரியனின் மூலதன கணக்கு மீதி விட கடன் கணக்கு மீதி. அப்போ இழைப்பார்ன இவர் விலகிறாரா இருந்தால் இவரோட நடைமுறை கணக்கு மூலதன கணக்கில் மாற்றி மூலதன கணக்கை கடன் கணக்கு மாற்றுவோம். நடைமுறை கணக்கை விலகிறவரோட நடைமுறை கணக்கை மூலதன கணக்குக்கு மாற்றுவோம். மூலதன கணக்கை கடன் கணக்குக்கு மாற்றுவோம். இந்த கடன் கணக்கு தான் விடையாக வரும். பார்ப்போம். இவரோட பாருங்க 400, 1200, 1400, 1800. 1800 வரவு வச்சுட்டு இங்கே செலவு வைப்போம். அப்போ இதை கடன் கணக்குக்கு மாற்றுவோம். 2000, 2400, 3200, 4200. 4200 கடன் கணக்கு. 4200 கடன் கணக்குக்கு வருது. அப்போ அதில் உள்ள விடை 4200. 2 விடை இருக்குது, 2வது 4வதும். அதே மாதிரிக்கு பிரியனின் மூலதன கணக்கு மீதி கேட்டிருக்காங்க. 6000, 6400 600 கழிச்சா 5800. இப்போ 5800 உள்ள விட அதில் 5800 உள்ள விட 2வது விட. இப்போ 2வது தான் வரும். இப்போ இதுதான் 14, 15க்குள்ள விட. அடுத்து 16, 17 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. அம்மா PLCயின் கணக்கு பதிவேடுகளில் இருந்து 2023 மார்ச் 31 முடிவடையும் வருடத்திற்கான பின்வரும் தகவல்கள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. விற்பனைகள் 4500, மொத்த லாபம் 2100, ஏனைய வருமானம் 600, வரிக்கு முன் லாபம் 1200, வருடத்துக்கான லாபம் வரிக்கு பின் 800. 2023 மார்ச் 31
கம்பெனி இயந்திரத்தை இரண்டாவது தடவையாக மீள் மதிப்பிட்ட போது 700 மிகை ஏற்பட்டிருந்தது. கம்பெனி நடைமுறை வருடத்துக்கான லாபமானது இம்மதிப்பீட்டை கருத்தில் கொள்ளாது கணிப்பிடப்பட்டிருந்தது. 2020 மார்ச் 31 முதலாவது தடவையாக மேற்கொள்ளப்பட்ட இவ்வியந்திரத்தை மீள் மதிப்பீட்டு இலங்கானப்பட்ட குறையானது 300 இருந்தது. அப்போ இதில் முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க மொத்த வருமானம் மொத்த செலவுகள். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரிக்கே நம்ம வருமான கூட்டுறவு செஞ்சு தொகையை எடுத்துக்குவோம். வருமான கூற்று இப்போ முதலாவது பார்ப்போம். நம்ம இதில் விற்பனை 4500, விற்பனைக்கு ஏற்ற கழிப்போம், மொத்த லாபம் எடுப்போம். மொத்த லாபம் 2100. இப்போ 2100 இருக்கணுமா இருந்தால் விற்பனை கிரயம் 2400 இருக்கணும். அடுத்து ஏனைய வருமானம் 600, 2200. அடுத்து வரிக்கு முன் லாபம் 1200. 1200 வரிக்கு முன் லாபம். அப்போ இது 1500 வரணும். செலவுகள் 1500 வரணும். அதே மாதிரி வரிக்கு பின் லாபம் 800. அப்போ இன்னைக்கு வருமான வரி 400 வரணும். அப்போ அதில் தந்துருக்குறாங்க ஏனைய இயந்திரம் அது பதியலையாம். இப்போ அதை பதிஞ்சு எடுப்போம். பதியாமல் தான் இந்த விட வந்திருக்குது, அது பதிஞ்சால் மாறும். அப்போ அதில் பார்ப்போம். முதலாவது மொத்த வருமானமுக்குள்ள இது மொத்த வருமானத்துக்குள்ள வரும், ஏனைய வருமானம் மொத்த வருமானத்துக்குள்ள வரும். அதே மாதிரி மீள் மதிப்பீட்டில் 700 கோடி இருக்குது. இப்போ அதுவும் மொத்த வருமானத்துக்குள்ள வரும். அப்போ 4500 விற்பனை, ஏனைய வருமானம் 600. அதே மாதிரி மீள் மதிப்பீட்டில் மிகை 700 வந்திருக்கு. அதை கூட்டினா மொத்த வருமானம் 5100, 5800 மொத்த வருமானம். அப்போ இதில் 4வது விடையும் 5வது விடையும் இருக்குது. மொத்த செலவுகள் விற்பனை கிரயம் மொத்த செலவு 2400. அதே மாதிரி இந்த செலவு 1500 மொத்த செலவுக்குள்ள வரும். வருமான வரி 400 மொத்த செலவுக்குள்ள வரும். 3900, 4300. 4300 உள்ள விட 5வது விட. அடுத்து 17வது கேட்டிருக்கிறாங்க. 2023 மார்ச் 31 முடிவடையும் வருடத்திற்கான ஏனைய முற்றிலடங்கிய வருமானம் மொத்த முற்றிலும் அடங்கிய வருமானம். மொத்த முற்றிலும் அடங்கிய வருமானம்னா கடைசியாக இதில் வர்ற விட ஏனைய முற்றிலும் அடங்கிய வருமானத்தில் எவ்வளோ பதிவோம். இப்போ இந்த வருஷம் பார்ப்போம். 700 மிகை வந்திருக்குது, ஆனால் ஏற்கனவே நஷ்டம் வந்திருக்குது 300. அந்த 300 என்ன செஞ்சு விட்டுருவோம், இந்த செலவில் கழிச்சு விட்டுருவோம். அப்போ இந்த செலவில் கழிச்சு விட்டால் செலவில் வரப்போகுது 1500லேருந்து கழிக்கணும் 300 கழிச்சு விட்டால் 1200 தான் செலவு வரும். அப்போ இதெல்லாம் மாறும். அதே மாதிரிக்கே இங்கே ஏனைய முற்றிலும் அடங்கிய வருமானத்தில் 400 காட்டுவோம். இப்போ 700 மிகை வந்திருக்குது, ஏற்கனவே குறையுள்ள 300 ஈடு செஞ்சுட்டு அதையும் தாண்டி வர்ற 400 மிகையாக காட்டுவோம். இப்போ அதையும் தாண்டி 400 தான் மிகையாக வந்திருக்கு, அதை மிகையாக காட்டுவோம். ஏற்கனவே உள்ள நஷ்டம் குறை வரும்போது நட்டமாக பதிஞ்சிருப்பாங்க ஏனைய செலவில், அதை இல்லாமல் செய்கிறோம். இப்போ இந்த 300 இல்லாமல் செஞ்சோம்னா செலவு 1200 தான் வருது. அப்போ கேட்டிருக்காங்க. அப்போ செஞ்சுட்டு போவோம். இதில் இப்போ புதுசாக செஞ்சுட்டு போனோம்னா சரியான விட கிடைக்கும். 2200 கழிச்சோம்னா 1500. அதில் 400 வருமான வரியை கழிச்சோம்னா 1100. 1100லேருந்து இந்த 400 கூட்டுவ மாதிரி தான் 1500 விட. அப்போ 1500 மொத்த முற்றிலும் அடங்கிய வருமானம். அப்போ இதில் 2வது விட ஏனைய முற்றிலும் அடங்கிய வருமானம் 400. அப்போ 2வது விட தான் வருவதற்கு. அடுத்து பார்ப்போம் 19வது கேள்வி. ஜானகி பிஎல்சி ஆனது 2022 4/1 ஆரம்பிக்கப்பட்டது. கம்பெனியின் சாதாரண பங்கு மூலதனத்தினூடாக முழுமையாக நிதியிடப்பட்டுள்ளது. பின்வரும் தகவல்கள் 2023 மார்ச் 31 முடிவடையும் வருடத்திற்கான கம்பெனியின் கணக்கு புத்தகங்களில் பிரித்தெடுக்கப்பட்டவையாகும். அதில் காசு விற்பனை, கடன் விற்பனை தந்திருக்காங்க. அது மாதிரி வியாபார கடன் கொடுத்துட்டு கொடுப்பனவு தந்திருக்காங்க. செயற்பாட்டு செலவு, செலுத்திய வருமான வரி தந்திருக்காங்க. இவ்விடத்தில் செயற்பாட்டு செலவானது 500 பெருமான தேவையை உள்ளடக்கி உள்ளது. அதே மாதிரி கடன்பட்டோரிடமிருந்து 900 இறுதி மீதியாக இருக்குது.
அதே மாதிரி முற்பண செலவு செம்மதி செலவு எதுவும் இல்லையா. அது மாதிரி கேட்டிருக்காங்க கேள்வி. எல்கேஎஸின் காசு பாய்ச்சல் கூற்றின்படி 2023 மார்ச் 31 முடிவடையும் வருடத்திற்கான செயற்பாட்டு நடவடிக்கையிலிருந்து உருவாக்கப்பட்ட தேறிய காசு பாய்ச்சல் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம காசு பாய்ச்சல் கூட்டணும் செய்வோம். காசு பாய்ச்சல் கூட்டணும் அட்டவணை நினச்சிக்குவோம். இப்போ செயற்பாட்டு நடவடிக்கை மட்டும்தான் நம்ம இதை செய்யணும். செயற்பாட்டு நடவடிக்கையான காசு பாய்ச்சல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அட்டவணையை அடிச்சுக்கிட்டோம். இப்போ முதலாவது சொல்லியிருக்காங்க காசு விற்பனை. இப்போ காசு விற்பனை 1500. காசு விற்பனை 1500 நேரடியாக காசு வந்திருக்கும், இங்கே போட்டுக்குவோம். அதே மாதிரி கடன் விற்பனை கடன் பட்டோர் கணக்கில் போடுவோம். இப்போ கடன் பட்டோர் கணக்கு கடன் விற்பனை 3600. கடன் கொடுத்தவருக்கு கொடுப்பனவு. அப்போ கடன் கொடுத்தவருக்கு கொடுத்த காசு சொல்லியிருக்காங்க. இது கடன் விற்பனை சொல்லியிருக்காங்க, காசு தரல. அப்போ கடன் போட்டோர் கணக்கு செஞ்சு காசை கண்டுபிடிக்கணும். ஆனால் கடன் கொடுத்தவருக்கு கொடுப்பனவு செய்த காசையும் நேரடியாக சொல்லியிருக்காங்க. அப்போ கடன் கொடுத்தவருக்கு கொடுப்பனவு. அந்த காசு நேரடியாக சொன்னனால நேரடியாக காசை போட்டு விடுறோம். 1600. காசு வெளியே போயிருக்கும், கழிப்போம். அடுத்து பாருங்கள் செயற்பாட்டு செலவுகள் 1100. அப்போ இதில் நேரடியாக போட மாட்டோம். செயற்பாட்டு காசாக செலுத்திய செயற்பாட்டு செலவுன்னு சொல்லலை, ஆண்டுக்கான செயற்பாட்டு செலவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பெருமான தேவை இருந்தால் நீக்கணும், அட்டூறு முற்பணம் இருந்தால் சீராக்கம் செய்யணும். அப்போ இந்த கணக்கில் அட்டூறு முற்பணம் இல்லாதனால பெருமான தேய்வு சீராக்கம் மட்டும் செய்வோம். அடுத்து செலுத்திய வரி நேரடியாக செலுத்தியதுன்னு சொன்னனால நேரடியாக காசில் கழிச்சு விட்டுறலாம். செலுத்தியது ஆண்டுக்கானதுன்னு சொல்லலை, செலுத்திய வரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 ஆண்டுக்கானதுன்னு சொன்னால் அது காசாக மாற்றணும். காசுன்னு சொன்னால் நேரடியாக பதியலாம். அப்போ காசுன்னு சொன்னது நேரடியாக பதிஞ்சிட்டோம். அடுத்து பாருங்கள் இவ்விடத்தில் செயற்பாட்டு செலவானது 500 பெருமான தேவினை உள்ளடக்கி உள்ளது. இங்கே கழிச்சு விட்டுருவோம். அப்போ 600 தான் செலுத்திய காசு. அதே மாதிரி பாருங்கள் வியாபார கடன் போட்டோர் இறுதி மீதி 900. மீதி சென்றது 900. இப்போ மீதி சென்றது 900ங்கிறனால செலுத்திய காசு 2700 இருக்கும். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். இப்போ காசை நம்ம கண்டுபிடிக்கிறோம். கடன் பட்டோர் கணக்கு செஞ்சு அதை கொண்டு இங்கே கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 2700 இங்கே போட்டுருவோம். அதே மாதிரி பாருங்க சொல்லியிருக்கிறாங்க முற்பண அட்டூறு செலவுகள் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணோம்னா சரி 4200 இதில் கழிக்கணும். 2200 கழிச்சா 2000, 2200 கழிச்சா 1800. இப்போ 1800 தான் இதுக்கான விட. இப்போ எத்தனாவது விட? முதலாவது விடையாக இருக்குது. அடுத்து பார்ப்போம் 20வது கேள்வி. அமலா பிஎல்சி ஆனது 2020 4/1 3600 கிரயமான இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்தது. இத்திட்டத்தில் இயந்திரத்தின் பயன்தர ஆயுட்காலம் எஞ்சிய பெறுமதி முறையே 8,4 லட்சம் ஆகும். இயந்திரத்தின் பயன்தர ஆயுட்காலம் எஞ்சிய பெறுமதி என்பன 2022 4/1 மீளாய்வு செய்யப்பட்டது. இதற்கிடையே ஆரம்பத்தில் மதிப்பிடப்பட்ட பயன்தர ஆயுட்காலம் மற்றும் எஞ்சிய பெறுமதியானது முறையே 6 வருடங்கள் 600ஆக திருத்தியமைக்கப்பட்டது. கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. எல்கேஎஸ் 16 ஆதன பொறி மற்றும் உபகரணங்கள் இன்படி 2023 மார்ச் 31 முடிவடைந்த வருடத்திற்கு இனங்காணப்பட வேண்டிய இயந்திரத்தின் பெருமான தேய்வு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் 2 விடயம் இருக்குது. ஒன்று முதல் முறையாக இருந்தால் கிரயம் செய்ய இழிவு பெறுமதி அதன் கீழ் பயன்படு ஆயுட்காலம். அதுக்கு பிறகா இருந்தால் ஏட்டு பெறுமதி செய்ய இழிவு பெறுமதி அதன் கீழ் எஞ்சிய பயன்தர ஆயுட்காலம். இங்கே பயன்படு ஆயுட்காலம், இங்கே எஞ்சிய பயன்படு ஆயுட்காலம். இங்கே சொல்லியிருக்காங்க, முதல்ல சொல்லியிருக்காங்க 3600. அப்போ இயந்திரத்தின் பெறுமதி 3600. அப்போ இங்கே இயந்திரத்தின் பெறுமதி சொல்லியிருக்காங்க 3600. இழிவு பெறுமதி தந்திருக்காங்க 400. பயன்பாடு ஆயுட்காலம் 8 வருடம். அப்போ 3200 800 பிரித்தா 3200 8ஆல் பிரித்தா 400. இப்போ 400ல் 2020 4/1 வாங்கினது. அப்போ 2021 மார்ச் 31க்கு 1 வருஷம் 400. அடுத்து 2021 4/1 2022 மார்ச் 31 400. இந்த 2 வருஷம் பாவிச்ச பிறகு சொல்லியிருக்காங்க பயன்பட ஆயுட்காலமும் இழிவு பெறுமதி மாறுதான். இப்போ பார்ப்போம் சமன்பாட்டில் நம்ம ஏட்டு பெறுமதி செய்ய இழிவு பெறுமதி பயன்பட ஆயுட்காலம். ஏட்டு பெறுமதி எப்படி கண்டுபிடிப்போன்னு கேட்டால் 3600 கிரயம், இதுக்கான திருண்ட தேய்வு 800 முடிஞ்சிருச்சு. அப்போ இதில் இருந்து கழிச்சோம்னா ஏட்டு பெறுமதி கிரயம்
சய திரண்ட தெய்வு கிரயம் 3600 சய 800 இப்போ 2800 ஆயிரும். ஏட்டு பெறுமதி. இழிவு பெறுமதி புதுசாக சொல்லியிருக்காங்க. புதிய இழிவு பெறுமதி 600 இங்கே கழிச்சு விட்டுருவோம். அப்போ எஞ்சிய பயன்தர ஆயுட்காலம் முழுமையாகவே பயன்தர ஆயுட்காலம் 6 வருடமா, அது ஏற்கனவே 2 வருடம் முடிஞ்சிருச்சு. அப்போ எஞ்சிய பயன்தர ஆயுட்காலம் 4 வருடம். அப்போ 2200 4ஆல் பிரித்து விட்டோம்னா 550 விட. அப்போ இது 550 விட 4வது விடையாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சுமதி பிஎல்சியின் 2023 மார்ச் 31 முடிவடையும் வருடத்திற்கான நிதி கூட்டானது 2023/5/20 இயக்குனர் அங்கீகரிக்கப்பட்டது. 5வது மாதம் 20ஆம் தேதி இயக்குனரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இப்போ 5வது தேதிக்கு பின்னரான நிகழ்வு தந்திருக்கிறாங்க. இப்போ மார்ச் 31 நம்ம கணக்கு செஞ்சு முடிக்கிறோம். ஆனால் 5ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தான் அங்கீகரிக்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் ஏதாச்சும் மாற்றம் செய்ய முடிஞ்சால் நம்ம செஞ்சுக்கலாம். மாற்றம் செய்ய முடியும்னா அதே மாதிரி பாருங்கள், இப்போ இதில் சொல்லியிருக்கிறாங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. மேற்படி நிகழ்வு கருத்தில் கொள்வதற்கு முன்னர் லாபம் தந்திருக்காங்க 3500. இப்போ சீராக்கிறதுக்கு முன்னுக்குள்ள லாபம் 3500. சீராக்க முன் லாபம் 3500 போட்டுட்டோம். அதை பாருங்கள், முதலாவது சொல்லியிருக்காங்க பாருங்கள், கம்பெனிக்கு எதிராக செய்யப்பட்ட வழக்கொன்று தொடர்பில் இழப்பீடு தொகையாக 600 செலுத்துவதற்கு 5ஆம் மாதம் 1ஆம் தேதி. ஏன்னா 5ஆம் மாதத்துக்கு 20, 5ஆம் மாதம் 1ஆம் தேதி நீதிமன்றம் கட்டளை கொடுக்கப்பட்டது. 2023 மார்ச் 31 நிதி கூற்றுகள் இவ்வழக்கு தொடர்பில் 800 இழப்பீடு ஏற்பாடு இனம் காணப்படுகிறது. அப்போ நம்ம 800 ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த லாபத்தில் 800 கழிச்சு வச்சுட்டோம். ஆனால் வழக்கில் தீர்ப்பில் போது இருக்குது உண்மைக்கு 600 தான் கொடுக்க சொல்லியிருக்குது. அப்போ 200 நம்ம எக்ஸ்ட்ராவாக கழிச்சிட்டோம். அப்போ இந்த கழிச்சது இல்லாமல் செய்யணுமா? அந்த 200 நம்ம கூட்டிக்கணும். அப்போ இழப்பீடு 800 பதிஞ்சு வச்சுட்டோம். உண்மைக்கு 600 தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 200 நீக்கணும். அப்போ லாபத்தில் எக்ஸ்ட்ராவாக கழிக்கப்பட்டதை மறுபடியும் கூட்டிக்குவோம். அதே மாதிரிக்கு பாருங்கள், அப்போ இந்த திகதினால நம்ம சீராக்கம் செய்வோம். இந்த திகதிக்கு இந்த காலப்பகுதியில் போடப்பட்ட வழக்கு இங்கே திருப்பு வந்திருக்குது. ஆகவே நம்ம சீராக்கம் செய்யணும். அடுத்து பாருங்க, கடன்பட்டோர் ஒருவர் முடிவடைந்துள்ளார். 5ஆம் மாதம் 10ஆம் தேதி. இதுக்கு முன்னுக்கு 5ஆம் மாதம் 10ஆம் தேதி முடிவடைஞ்சிருக்கிறாரு. அப்போ நம்ம பார்ப்போம். இதில் கடன்பட்டோர் மார்ச் 31 பெற வேண்டிய தொகை 600. இப்போ மார்ச் 31 இவர்கிட்ட பெற வேண்டிய தொகை 600 இருந்தனால நம்ம அருள்முடிய கடனை 15 விடணும். இதுக்கு பிறகு இப்போ 4ஆம் மாதம் 1ஆம் தேதி விற்பனை செஞ்சிருந்து 5ஆம் மாதம் 10ஆம் தேதி முடிவடைஞ்சிருந்தால் பதிய தேவையில்லை. இதுக்கு முன்னுக்கு விற்பனை செஞ்சு இதுக்கு பிறகு அடமுடியா கடன் ஆகிறனால, அதுவும் இதுக்கு முன்னுக்கு ஆகிறனால நம்ம கணக்கில் சேர்த்துக்கணும். ஆகவே இப்போ இதில் 600 நம்ம நட்டமாக பதியணும். 600 நட்டமாக பதியணும். ஆகவே 200 கூட்டினா 3200. 600 கழிச்சா 3100. 3100 தான் லாபம். அப்போ இதில் 2வது விடையில் இருக்குது. அடுத்து பார்ப்போம், மின்பானங்கள் உற்பத்தி செய்யும் கம்பெனியுடன் தொடர்புடைய தகவல் கீழே தரப்படுகின்றன. ஆரம்ப இருப்பு தந்திருக்கிறாங்க 5500. 2023 மார்ச் 31 உள்ளவாறு நடைமுறை சொத்து தந்திருக்காங்க 15000. நடைமுறை பொறுப்பு 7500. நடைமுறை சொத்துக்கள் 6500 இருப்பையும் 2500 முற்பண செலவுகளை உள்ளடக்கியுள்ளது. 2023 12/31 முடிவடைமத்துக்கு விற்பனை கிரயம் 36000. வருடம் ஒன்றுக்கு 360 நாள் என கருதுக. அப்போ கேள்வி கேட்டிருக்காங்க, விரைவு சொத்து விகிதமும் இருப்பு வைத்தல் காலமும். அப்போ இருப்பு வைத்தல் காலம்னா முதலாவது விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு. விற்பனை கிரயம் 36000 தந்திருக்காங்க. ஆரம்ப இருப்பையும் கூட்டி இறுதி இருப்பையும் கூட்டி 2ஆக பிரித்தா சராசரி இருப்பு. ஆரம்ப இருப்பு 5500, இறுதி இருப்பு 6500. 2ஐயும் கூட்டி 2ஆக பிரிப்போம் 6000. அப்போ 6000 சொன்னால் 6 தடவைகள். 6 தடவைன்னு சொன்னால் 360 நாளைக்கு 6 தடவைன்னு சொன்னால் 60 நாளைக்கு ஒரு தடவை. 60 நாள் தான் ஒரு தடவைக்கு வரும். அப்போ 360 பிரிப்போம். இங்கே வந்து விடையால் பிரித்து விடுவோம் 60 நாட்கள். அப்போ 60 நாட்கள் உள்ள விடைகள் வந்து இதில் முதலாவது, 3வது, 5வது விடை இருக்குது. அப்போ இங்கே விரைவு சொத்து வீதம் கண்டுபிடிப்போம். நடைமுறை சொத்துலேருந்து இருப்பையும் முற்பணத்தையும் கூட்டி கழிச்சிட்டு நடைமுறை பொறுப்பு. நடைமுறை சொத்து தந்திருக்காங்க 15000. அதில் இருப்பு இருக்குது
6500, முற்பண செலவு 2500, அப்போ 9000, 9000 கழிச்சு விட்டா 6000. நடைமுறை பொறுப்பு தந்திருக்காங்க 7500, 1க்கு 0.8, அப்படியா இருந்தால் 80, 0.8, 7500 மேல் 6000 வரும். இப்போ 6000 7500 பிரிச்சு விட்டோம்னா நமக்கு விட வரும் 0.8. இப்போ 0.8 உள்ள வீடா இதில் பார்ப்போம். இதில் 60 0.8 முதலாவது விட. அடுத்து பார்ப்போம் 25வது கேள்வி. வியாபாரமுடைய உற்பத்தி தனி பொருள் ஒன்றை உற்பத்தி செய்யும் கம்பெனி ஒன்று தனது செயற்பாடுகள் 2022 4 ஒன்றில் தொடங்கியது. 2023 மார்ச் 31 முடிவடையும் வருடத்தில் ஏற்பட்ட கிரயங்கள் பின்வருமாறு இருந்தது. அப்போ கேள்வி கேட்டிருக்கிறாங்க, முடிவடையும் வருடத்திற்கான அலகொன்றின் மொத்த உற்பத்தி கிரயம், அலகொன்றுக்கான மொத்த உற்பத்தி கிரயம். இதில் அலகொன்றுக்கான கிரயம் தந்திருக்கிறாங்க, அலகொன்றுக்கான கிரயம் தந்திருக்காங்க 90 ரூபாய் தந்திருக்காங்க. அதே மாதிரி 60 ரூபா நேர்கூடி மேந்திரிகள் 60 ரூபா தந்திருக்கிறாங்க. நேர் பொருள் தந்திருக்காங்க 90 ரூபாய், நேர் கூலி தந்திருக்காங்க 50 ரூபா, மேந்திரி தந்திருக்காங்க அளவுக்கானது 60 ரூபா, மொத்த நிலையான மேந்தலை தந்திருக்காங்க 1750, மொத்தமாக 1750 1000. அது உற்பத்தி அளவு தந்திருக்காங்க 25000, 25,000 பிரிச்சு விட்டமாக இருந்தால் இன்னைக்கு 70 தான் வருது. அந்த அதையும் கூட்டி விட்டோம்னா கிரயம் வரும். அப்போ 140, 200, 270, 270 தான் இதுக்கான விட. அடுத்து பாருங்க 28, 29 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவலை பயன்படுத்துக. கம்பெனி ஒன்று ஏபி ஆகிய 2 வகையான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு திட்டமிடுகிறது. முதலாம் வருட செயற்பாடுடன் தொடர்புடைய பாதீடு செய்யப்பட்ட தகவல் வருமாறு. உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்ட அளவுகளின் எண்ணிக்கை 8000, 2000. மூலக்கிரயம் தந்திருக்கிறாங்க 2,80,000, 1,20,000. அலகொன்றுக்கு உற்பத்தி செய்ய தேவைப்படும் ஊழிய மணித்தியாலம் 5, 6. அலகொன்றுக்கு 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலமா. மொத்த உற்பத்தி மேந்தலைகள் 4,16,000. உற்பத்தி அல்லா மேந்தலை 2,08,000. மொத்த ஊழிய மணித்தியாலங்கள் 52,000. மொத்த ஊழிய மணித்தியாலம். உற்பத்தி மேந்தலை மற்றும் உற்பத்தியல்லா மேந்தலைகள் அவை ஊழிய மணித்தியால அடிப்படையில் உறிஞ்சப்படுகின்றன. உற்பத்தி பொருட்கள் விற்பனை விலையானது மொத்த கிரயத்தில் 25% லாபம் சேர்த்து நிர்ணயிக்கப்படுகிறது. முதலாவது கேள்வி இதில் உற்பத்தி பொருள் ஏயின் அலகொன்றுக்கு மதிப்பிட்ட உற்பத்தி கிரயம் மற்றும் அலகொன்றுக்கான மொத்த கிரயம். மொத்த உற்பத்தி கிரயம் அதை பார்ப்போம். 2,80,000 பிரிக்க போகிறோம் 8,000 பிரிப்பமாக இருந்தால் 35 ரூபா. அப்போ மூலக்கிரயம் அலகொன்றுக்கான மூலக்கிரயம். மூலக்கிரயத்தில் நேர்பொருள் நேர்கூலி உள்ளடங்கிடும் இணை செலவு. அப்போ 35 ரூபா வருது. அதோட பாருங்க கண்டுபிடிக்க போகிறோம் உற்பத்தி மேந்தலைகள். உற்பத்தி மேந்தலை அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலையும் உற்பத்தி அல்லா மேந்தலை அலகொன்றுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை சொல்லியிருக்காங்க ஊழிய மணித்தியால அடிப்படையில் உறிஞ்சப்படுதுதான். ஊழிய மணித்தியால அடிப்படையில் உறிஞ்சப்படுதுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வோம்னு கேட்டால் பாருங்க பிரிக்க போகிறோம். மொத்தம் 4,16,000 உற்பத்தி மேந்தலைகள். அது திட்டமிட்ட ஊழிய மணித்தியாலம் 52,000. அப்போ திட்டமிட்ட மேந்தலையின் கீழ் திட்டமிட்ட ஊழிய மணித்தியாலம் பிரிச்சு விட்டோம்னா இருந்தால் 8 வருது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இங்கே பேருக்கணும் 8ஆல். இப்போ 5 தர 8 40 ரூபா. உற்பத்தி மேந்தலைகள் 40 ரூபா. உற்பத்தி மேந்தலையும் அதே உற்பத்தி எல்லா மேந்தலையும் இதே மாதிரி கண்டுபிடிப்போம். 2,08,000 பிரிக்கணும் 52,000. 52,000 பிறகு 4 ரூபா வருது. 4 தர 5 அப்போ 20 ரூபா. அப்போ இது உற்பத்தி எல்லா மேந்தலை. இதுதான் அளவுக்கான மொத்த அளவுக்கான கிரயம். உற்பத்தி கிரயம் இது வரைக்குமானது 25 ரூபா. 20 ரூபாயை கூட்டினோம்னா மொத்த கிரயம் 95 ரூபா. அப்போ இதோட விட ரெண்டாவது விட இதுக்கான விட. அடுத்த கேள்வி உற்பத்தி பொருள் பியின் அலகொன்றுக்கு மதிப்பிடப்பட்ட விற்பனை விலை. அலகொன்றுக்கு மதிப்பிடப்பட்ட விற்பனை விலைன்னு சொன்னால் இப்போ அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வர போகிறோம். அங்கே தந்திருக்காங்க 1,20,000 2ஆல் 1,20,000 2,000 பிரிப்போம்.
2000 பிரித்து விட்டா 60 ரூபா. மூலக்கிரயம் 60 ரூபா. அதே மாதிரி இங்கே வந்துச்சு 8 ரூபா, 8ஆல் பெருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்துச்சு 4 ரூபா, 4ஆல் பெருக்கணும். இங்கே தேவைப்படுற ஊழிய மணித்தியாலம் தந்திருக்காங்க 6, இங்கேயும் 6, 6 8 48, 6 4 24. இப்போ இதுவரை கூட்டினோம்னா மொத்த உற்பத்தி கிரயம் 132 ரூபா. அதே மாதிரி இது சொல்லியிருக்காங்க விற்பனை விலையை சொல்லியிருக்காங்க 25%. அப்போ 132 தர 100 மேல் 25 சுருக்கி விட்டமாக இருந்தால் 33, 33ஆக இருந்தால் 165 ரூபா விட 165 ரூபா வந்து இதில் 4ஆவது விட இருக்குது. இப்போ இதில் பார்ப்போம் இதை எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லி. கிரயம் சக லாபம் சமன் விற்பனை விலை. கிரயம் 100, லாபம் 25, விற்பனை 125. விற்பனை விலையில் லாபம் 100 25% சொன்னால் விற்பனை விலையில் லாபம் 25ன்னு சொன்னால் இதை 100ஆகவும் இதை 25ஆகவும் இது 75ஆகவும் எடுப்போம். அப்போ இதில் இப்போ அப்படி சொல்லலை, கிரயத்தில் 25% அப்போ கிரயத்தை 100ஆக கருதுவோம். அப்போ இதுதான் 132. அப்போ இதை 132ஆல் பிரிச்சுட்டு 132 100ஆல் பிரிச்சுட்டு 125ஆல் பெருக்கணுமா இருந்தால் நமக்கு இந்த விற்பனை விலை வரும். அப்போ இதில் விட வந்து 4ஆவது விட. அடுத்து பாருங்க, கம்பெனி ஒன்று எக்ஸ் மற்றும் Y எனும் 2 செயல் திட்டங்களை கடத்தி கொள்கிறது. ஒவ்வொரு செயல் திட்டமும் 5 வருட காலப்பகுதி கொண்டதாகும். பின்வரும் தகவலானது 2 செயல் திட்டம் தொடர்ந்து தந்திருக்காங்க. இயந்திரத்தின் கொள்வியலை 8250 7525. கொண்டு வருவதற்கும் பொருத்துவதற்குமான கிரயம் 150 125. ஆரம்ப தொழில்பாடு தேவைப்பாடு 250 325. 1 தொடக்கம் 5 வரையுமான தேறிய காசு பாய்ச்சல் 9566 கேள்விக்குறி. தேறிய நிகழ்கால பெறுமதி கேள்விக்குறி 948. அப்போ இதை கேட்டிருக்காங்க கூற்றுக்கள் இது சரியானதுன்னு. ஏ வந்து செயல் திட்டம் நிகழ்கால பெறுமதி 916. அப்போ அதில் கூட்டுவோம் ஆரம்ப காசு பாய்ச்சல் எவ்வளோன்ட்டுன்னு 8250 150 அதே மாதிரி 250 இவ்வளவுமே ஆரம்ப காசு பாய்ச்சல் தான். அப்போ 8400 8650. மொத்த கிடைச்ச காசு 9566. அதில் 8650 கழிச்சு விட்டோம்னா வரப்போகுது 6 1 9. அப்போ 916. அப்போ 900 தான் அது சரியான விட. அப்போ ஏக்கு செயல் திட்டம் நிகழ்கால பெறுமதி 916. அதே மாதிரி செயல் திட்டம் வையின் ஆரம்ப காசு பாய்ச்சல் அப்போ 3ஐயும் கூட்டணும் 7525. அந்த கொண்டு வருவதற்கான கூறி 125ஐயும் கூட்டணும். அதே மாதிரி ஆரம்ப தொழில்படு தேவைப்பாடு 325ஐயும் கூட்டணும். இவ்வளத்தையும் கூட்டமாக இருந்தால் 5 2 4 6 7 அது மாதிரி 6 9 அது மாதிரி 7975 வருது. ஆனால் இங்கே இருக்குது 7650. ஆகவே இது விடையாக வராது. அப்போ இது 2வது விட பிழையான விட. 2வது உள்ளதை நீக்கிடுவோம். அதே மாதிரி அடுத்து பார்த்து தந்திருக்காங்க செயல் திட்டம் வையின் 1 தொடக்கம் 5 வரையான தேறிய காசு பாய்ச்சல் நிகழ்கால பெறுமதி 9923 8923. அப்போ அது இருக்க வருதான்னு பார்ப்போம். இந்த காசோட தேறிய நிகழ்கால பெறுமதி தந்திருக்காங்க 948. இப்போ அதையும் சேர்த்து தான் வந்திருக்கணும் மொத்தமாக காசு 3 மீதி 1 2 அதே மாதிரி மீதி 1 9 மீதி 1 8923. அப்போ அதுதான் விடையாக இருக்குது. அப்போ சரி, ஏயும் சியும் சரியான விட 3வது விட. இப்போ அவ்வளோதான் இந்த பார்ட் 1 விட. நான் கணக்கு பகுதி மட்டும் போட்டு நோட்ஸ் பகுதி போடலை. அதோட இதில் பார்ட் 1 கேள்விகள் உங்களுக்கு விளங்காதது இருந்தால் பாஸ் பேப்பர் கேள்விகளில் இலக்கத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதையும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டு விடுறேன். இந்த கேள்வி செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.